ஆமீன். நாங்கள் இந்த வேளையில் எங்களுடன் இந்த இந்த ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லை இப்ரஹாம் ஊழியத்திலே அவர்கள் இணைந்திருக்கிறார். இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேயிலிருந்து யூகேயிலிருந்து இணைந்திருக்கிற ஊழியரை வாழ்த்துவோம், வாழ்த்துவோம். வரவேற்போம். கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாக வந்திருக்கிற அவரை பரிசுத்த ஆவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்திக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியருக்கு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் லோ பாஸ்டர். Praise the Lord. ஆமீன். இணைந்திருக்கிறவங்களிடம் ஒப்படைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே வழி நடத்துவாராக. வார்த்தைகள் புறப்பட்டு செல்லுகிறவர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் சார்பிலும் மறுவலிப்பிலே கேட்க போன்ற ஒருவர் சார்பிலும் இதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். உங்களை சபையையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதே வேளையிலே குடும்பத்தாரையும் கத்திரதாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழிநடத்துங்க பாஸ். God bless you. ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆகவே நாங்கள் விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்வோமானால் நிச்சயமாய் தேவ மகிமை நம்மை, மற்றவர்களை, தேசத்தை மேற்கொள்ளும். ஆமென். எல்லாவற்றையும் செய்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இருக்கிறார். அதை விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். எடுப்போம், வாசிப்போம். கலாத்தியர் 1 அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிப்போம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுதலையாக்கும்படி தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைக்குள்ளே மிகவும் பெரிதான சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. கவனிங்கள், இந்த பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி, இந்த பிரபஞ்சத்தினால் வருகிற எல்லா விதமான வேதனைகள், துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள், பிசாசின் கிரிகைகள், நோய்கள், இவை எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுதலையாக்குவதே தேவ சித்தம். அநேக வேளைகளிலே நாங்கள் நினைக்கிறோம் இவைகளை எல்லாம் தேவன் தான் கொடுக்கிறார் என்று நினைக்கிறோம். மிகவும் தவறான காரியம். தவறாய் புரிந்து கொள்ளுகிறோம். அப்ப கவனியுங்கள், அவர் தம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுதலையாக்கும்படிக்கு, அப்ப இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் இருந்து நமக்கு வருகிற வேதனைகள், துன்பங்கள், பிசாசு அழிக்கவும் கொல்லவும் திருடவும் வருகிறான் என்று சொல்லி பிசாசினால் வருகிற இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்ன செய்கிறார்? விடுதலையாக்கும் படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே. இதுதான் தேவ சித்தம். தேவ சித்தம் நம்மை விடுதலையாக்குவது, தேவ சித்தம் நம்மை குணமாக்குவது, தேவ சித்தம் நம்மை பலப்படுத்துவது, தேவ சித்தம் எங்களுடைய கவலைகளில் இருந்து எங்களை விடுதலையாக்கி எங்களை சந்தோஷமாய் வைப்பது தேவ சித்தம். குறைவுகளில் இருந்து நம்மை விடுதலையாக்கி நிறைவிலை வைப்பது தேவ சித்தம். நோய்களில் இருந்து நம்மை விடுதலையாக்கி நோயற்றவர்களாய் சுகத்தோடு வாழ்கிறவர்களாய் நம்மை வைத்திருப்பது தேவ சித்தம். சமாதானம் இல்லாமல் வாழுகிறவர்களுக்கு தன்னுடைய சமாதானத்தை கொடுத்து சமாதானமாய் வாழ பண்ணுவது தேவ சித்தம். பலவீனர்களுக்கு தன்னுடைய பலனை கொடுத்து பலவான்களாய் மாற்றுவது தேவ சித்தம். அநேக வேளைகளிலே தேவ சித்தம் என்ன என்று நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தில் இருந்து, இந்த பிரபஞ்சத்தினால் வருகிற எல்லா விதமான பிசாசின் கிரியையிலும் இருந்து நம்மை விடுதலையாக்குவது தான் தேவ சித்தம். இதுக்குள்ளாக கடந்து செல்வதற்காக நாங்கள் அழைக்கப்படவில்லை. இப்படியான வேதனை துன்பங்களுக்குள்ளாக நாங்கள் வாழ வேண்டும் என்பது தேவசித்தம் இல்லை. இவை எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுதலையாக்க வேண்டும் என்பது தேவசித்தம். ஆமென். மாத்திரமல்ல, அந்த சித்தத்தை செய்து முடிக்கும்படியே இயேசு கிறிஸ்து வந்தார். இதற்கு தடையாக இருப்பது அல்லது இவை எல்லாவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தது
ஆதாம் செய்த பாவத்தினால் நாங்கள் எல்லோரும் பாவிகளானோம். நாங்கள் செய்த பாவத்தினால் அல்ல, ஆதாம் செய்த பாவத்தினால் நாங்கள் பாவிகளானோம். மாத்திரமல்ல, பாவ வல்லமை நம்மை மேற்கொண்டது. நம்மை மேற்கொண்டு நம்மை பாவம் செய்ய வைத்தது. ஆகவே பாவ வல்லமை நம்மை மேற்கொண்டு பாவம் செய்ய வைத்தபடியினால் நாங்கள் பாவிகளானோம். ஆனால் இப்பொழுதோ தேவகுமாரன் என்ன செய்திருக்கிறார்? நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே நம்மை ஒப்பு கொடுக்க சொல்லவில்லை. நம்மை இதற்கு பிரதிபலன் செய்ய சொல்லி சொல்லவில்லை. நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆமென். அவர் ஒப்பு கொடுத்து நம்மை விடுதலை ஆக்கி விட்டார். ஆமென். ஆகவே அவர் விடுதலை ஆக்கினபடியினால் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து நம்மை 2026 வருடங்களுக்கு முன்பதாகவே நம்மை விடுதலை ஆக்கினபடினால் இன்றைய நாளிலே நாங்கள் அவற்றை விசுவாசித்து பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைய நாளில் நாங்கள் விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அநேக வேளைகளிலே அது தேவ சித்தம் இல்லை, இது தேவ சித்தம் இல்லை, ஏதோ தேவன் இதை என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கிறார் என்று நாங்கள் தவறாக புரிந்து கொள்ளுகிறோம். கொலோசேயர் 1 அதிகாரம் 13 14 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இருளின் அதிகாரத்தில் நின்று, அப்ப இருளின் வல்லமை, அதிகாரம் என்பது ஆளுகை. அப்ப இருள் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருந்தது, பாவம் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருந்தது, மரணம் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருந்தது, பற்றாக்குறைகள், நோய்கள், நொடிகள் இவைகள் எல்லாம் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. அதில் இருந்து நம்மை விடுதலையாக்கி, அப்ப விடுதலை ஆக்கி விட்டார். ஆனால் இன்று வரைக்கும் நாங்கள் அழுது குளறி கண்ணீர் வடித்து விடுதலையாக்குமையா விடுதலையாக்குமையா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் விடுதலை ஆக்கி விட்டார். இதைத்தான் நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். விடுதலை ஆக்கிவிட்டார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். பிசாசு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான், இல்லை ஆகவில்லை, நீங்கள் ஏதாவது செய்தால்தான் ஆகும், ஆகவே என்ன செய்யுங்கள், கிரியை செய்யுங்கள் என்று பிசாசு சொல்லுகிறான். இதே வார்த்தையை தான் ஆதாம் ஏவாளுக்கும் சொன்னான். நீங்கள் பூரணப்படவில்லை, நீங்கள் பிதாவை போல அவருடைய பிள்ளைகளைப் போல இருக்க வேண்டுமானால் இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று சொன்னபடியினால் அவர்கள் சுய கிரியை செய்ய ஆரம்பித்தார்கள். அதனால் தேவன் செய்து முடித்தவைகளை பெற்றுக்கொள்ளாமல் இழந்து போனார்கள். அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த யாவற்றையும் இழந்து போனார்கள். ஏனென்றால் சுய கிரியை செய்வதற்காக, நாங்கள் கிரியை செய்தால் தேவன் ஏதாவது செய்வார் என்று செய்தபடியினால் அவர்கள் இழந்து போனார்கள். அதே போலத்தான் நாங்கள் இன்றைய நாளிலே அப்படியாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறோம். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி கிரியை செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் தேவனுடைய கிரிகை நம்மை மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஆமென். கவனிங்கள், இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாகிய பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். அப்ப ஏற்கனவே அவருடைய ராஜ்யத்துக்குள் வந்து விட்டோம். இனிமேல் தான் வரப்போறோம் அல்ல, மரித்த பிறகுதான் நாங்கள் அதுக்குள்ளே பிரவேசிக்க போறோம் என்பது அல்ல. நம்மை விடுதலையாக்கி தேவன் அப்படியே விடவில்லை. நம்மை என்ன செய்யவில்லை, நீங்கள் ஏதாவது செய்து வந்து சேருங்கள் என்று அவர் சொல்லவில்லை. மாறாக நம்மை அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் உட்படுத்தி இருக்கிறார். ஆமென். உட்படுத்தினவருமாகிய பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே, நம்முடைய இரத்தம் சிந்தையினாலே அல்ல, நம்முடைய கிரியையினாலே அல்ல, அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய கிரியையினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். பாவ மன்னிப்பாகிய மீட்பு, மீட்கப்பட்டு விட்டோம்.
பாவ மன்னிப்பு எப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டதோ அதிலிருந்து நாங்கள் மீட்கப்பட்டு விட்டோம், பூரணமாய் விடுதலையாக்கப்பட்டோம். ஆமென். ஆகவே இப்பொழுது நாங்கள் கிறிஸ்துவோடு கூட வாழுகிறோம், அவருடைய ராஜ்யத்திலே இருக்கிறோம், இப்பொழுதே இருக்கிறோம், அவரோடு கூட இருக்கிறோம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு, கவனியுங்கள், சகல என்றால் எல்லா விதமான அக்கிரமங்களில் நின்று நம்மை மீட்டு கொண்டு விட்டார். தமக்குரிய சொந்த ஜனமாகவும் மீட்டு கொண்டது மாத்திரமல்ல, அவருடைய சொந்த ஜனமாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி, அப்படிப்பட்டவர்களாய் மாற்றும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்ப அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து விட்டாராயில் நாங்கள் மீட்டு கொள்ளப்பட்டோம். ஆமென். சகல அக்கிரமங்களில் நின்றும் நாங்கள் மீட்டு கொள்ளப்பட்டோம். சகல நற்கிரியைகளை செய்யும்படி நாங்கள் தகுதி பெற்றிருக்கிறோம், மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென். இவைகள் எல்லாம் ஏற்கனவே செய்து முடித்தாயிற்று. ஆனால் பிசாசு சொல்லுகிறான், இல்லை, இன்னும் முடியவில்லை, நீங்கள் ஏதாவது செய்யுங்கள் என்று சொல்லுகிறபடியினால் தான் நாங்கள் முயற்சி செய்கிறோம். முயற்சி செய்தும் நாங்கள் சந்தோஷமா இல்லை, சமாதானமா இல்லை. ஏனென்றால் எங்களுடைய முயற்சிகளிலே அநேக வேளைகளிலே நாங்கள் ஃபெயில் ஆகி கொண்டிருக்கிறோம், தவறி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் செய்து முடித்தார். ஆகவே நான் விடுதலை ஆனேன், பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, எல்லா பில்லு சூனிய கட்டுக்களிலும் இருந்து, தடைகளிலும் இருந்து, தாமதங்களிலும் இருந்து நான் விடுதலை ஆனேன். அவர் தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறபடினால் பூரணமாய் நான் விடுதலை ஆனேன். என்னுடைய விடுதலைக்காக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தபடினால் நான் பரிபூரணமாக்கப்பட்டேன். ஆமென். நாங்கள் தெளிவாக வாசிக்கிறோம், பூரணமாக்கப்படுகிறவர்களை, தங்களுடைய சுய கிரியையினால் பூரணமாக்கப்படுகிறவர்களை இவர் ஒரே பலியினால் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தினார். ஹல்லேலூயா. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அப்படியாய் வாசிக்கிறோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18 21ஆம் வசனம் வரைக்கும் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும். அப்ப இயேசு வந்ததனுடைய நோக்கத்தை பாருங்க. என்னத்துக்காக வந்தாராம்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி, சாபத்தை கொடுக்கும்படி அல்ல, நோயை கொடுக்கும்படி அல்ல, வேதனை, துன்பங்கள், போராட்டங்கள், இவைகளை கொடுக்கும்படி அல்ல, எங்களை சோதிக்கும்படி அல்ல. சோதனைக்காரன் என்று பிசாசுக்கு தான் பெயர், தேவனுக்கு அல்ல. தேவன் ஒருவனையும் தீன்மையினால் சோதிக்கிறவர் அல்ல என்று யாக்கோபிலே நாங்கள் வாசிக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. தரித்திரர் என்றால் எண்ணத்திலே தரித்திரம், தேவனுடைய சுவிசேஷத்தை அறியாமல் இருக்கிறது பெரிய தரித்திரம். அந்த தரித்திரத்தை பற்றித்தான் பேசுகிறாரே அல்லாமல் நம்மிடத்திலே பணம் இல்லதே என்றதை குறித்து அல்ல. எவ்வளவு பணம் இருந்தாலும் தேவனுடைய நற்செய்தியை நாங்கள் விசுவாசிக்காவிட்டால் நாங்கள் மரித்தவர்கள் போலத்தான் செயல்படுவோம், மரித்தவர்கள் போலத்தான் வாழுவோம். எத்தனையோ பணக்காரருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். வேதனை, துன்பம், கவலை, கண்ணீர், பயம், தற்கொலை, இவைகள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. பணம்தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுமானால்
அவர்கள் ஏன் இவ்வளவு பிரச்சனை, வேதனை, துன்பங்களுக்குள்ள இருக்கிறார்கள்? அப்ப தரித்திரம் என்பது சுவிசேஷத்தை அறியாத பற்றாக்குறை, அந்த தரித்திரம். அப்ப தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் என்றால் என்னை அப்பாயிண்ட் பண்ணினார். அப்ப தேவன் என்னத்துக்காக அப்பாயிண்ட் பண்ணினார்? தரித்திரருக்கு என்றால் நற்செய்தியை அறியாதவர்களுக்கு தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடித்தார். அவர் பலியானபடினால் நீங்கள் பூரணமாக்கப்பட்டீர்கள். அவர் பாவமானபடினால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். அவர் சாபமானபடினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்பதுதான் நற்செய்தி. அவர் உங்களுக்காக அடிக்கப்பட்டபடினால் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய சரீரத்திலே தழும்புகளை அவர் ஏற்றுக்கொண்டபடினால் நாங்கள் சுகஈனத்திலிருந்து சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். பெறுவோம் அல்ல, பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆமென். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும். அப்ப வேதனை, துன்பம், கவலை, கண்ணீர் இருக்கிறவர்களை குற்றப்படுத்தவும் அல்ல, குணமாக்கவும், அதிலிருந்து விடுதலையாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். தேவன் என்னத்துக்கு வந்தார்? விடுதலையாக்க வந்தார். சுகையினரை குணமாக்கும்படி வந்தார். சிறைப்பட்டு போனவர்களை விடுதலையாக்கும்படி வந்தார். வேதத்தை, சத்தியத்தை அறிய முடியாமல் குருட்டாட்டமா இருக்கிறவருடைய கண்களை துறக்கும்படி வந்தார். ஆமென். நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும், கிருபையின் காலத்தை அறிவிக்கவும் என்னை அனுப்பினார். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதா இதற்காகத்தான் என்னை அனுப்பினார். ஒருவரை என்ன செய்யும்படி? ஒருவரை நியாயம் தீர்க்கும்படி அல்ல, அவர்களுக்கு வேதனைய துன்பத்தை கொடுக்கும்படி அல்ல, சோதிக்கும்படி அல்ல, மாறாக அவை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையாக்கும்படிக்கு என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லோருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்ட இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிட்டு என்றார். ஹல்லேலூயா. கவனிங்க, இவைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி விட்டார். ஆமென். அவரே சொல்லுகிறார், இவைகள் நிறைவேறி விட்டது, அதற்காகத்தான் நான் வந்தேன், இவற்றை நிறைவேற்றும்படிக்குத்தான் நான் வந்தேன், ஆகவே இவற்றை நிறைவேற்றினேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். அப்ப அதை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நாங்கள் நிச்சயமாய் காண்போம். அநேக வேளைகளிலே நாங்கள் விசுவாசிக்கவில்லை, அதுதான் எங்களுடைய பிரச்சனை. நாங்கள் விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண முடியும். ஆமென். கவனிங்கள், மார்க்கு, நான் உங்களுக்காக மார்க் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மதகலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவர்களோட கூட இருக்கிறவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கை. கவனிங்கள், இதுதான் எங்களுடைய பிரச்சனை. இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், எல்லாம் முடிந்ததென்று அறிக்கை பண்ணி விட்டார்.
ஆகவே உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற எண்ணம் இல்லாமல் அநேகர் அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் மரித்து போகவில்லை, அவர் உயிரோடு எழும்பிவிட்டார். மரித்தது மாத்திரமல்ல, இப்பொழுதோ உயிரோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர்களுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. இதுதான் எங்களுடைய பிரச்சனை. எத்தனையோ முறை நான் மறுபடியும் உயிரோடு எழுப்பப்படுவேன் என்றெல்லாம் சொல்லியும் அவர்கள் நம்பவில்லை. நாங்கள் மறுபடியும் வேத வசனங்களை வாசிக்கிறோமானால் நம்பவில்லை. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்திற்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். யாருக்கு? அப்போஸ்தலர்களுக்கு. அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. கவனிங்க, இதுதான் எங்களுடைய பிரச்சனை. அதன் பின்பு 11 பேரும் போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாதது நிமித்தம் அவர்களுடைய அவவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். கவனிங்க, இருதய கடினம். விசுவாசிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம், ஆனால் விசுவாசிக்கிறவர்களாய் இல்லை. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கள். கவனிங்கள், முதலாவது செய்ய வேண்டியது நற்செய்தியை அறிவியுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள், தொல்லைகள், பிசாசின் கிரிகைகள், அடிமத்தனம், பாவத்தின் அடிமத்தன வாழ்க்கை, இருளின் ராஜ்யம், இவை எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள் என்கின்ற சுவிசேஷத்தை இப்பொழுதோ பிதாவோடு கூட நீங்கள் ஒப்புரவாக்கப்பட்டு விட்டீர்கள் என்கின்ற சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அவரோடு கூட நீங்கள் எழுப்பப்பட்டு அவரோடு கூட இப்பொழுது உன்னதங்களிலே உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்கின்ற சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப விசுவாசிக்கும் பொழுதுதான் நமக்கு மீட்பு, விடுதலை, சுகம் வருகிறது. நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார் என்று விசுவாசிக்கும் பொழுதுதான் இவைகள் நம்மை மேற்கொள்ள முடியும். விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், மீட்கப்படுவான், சுகத்தை பெற்றுக்கொள்வான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். விசுவாசிக்கிறவர்களினால் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் இல்லாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்ப கவனிங்கள், விசுவாசம் இல்லாதவனுக்குத்தான் விடுதலை வராது, சுகம் வராது. பாவத்திலேயே அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். ஏனென்றால் அவன் விசுவாசிக்கவில்லை. பாவத்தில் இருந்து என்னை பூரணமாய் விடுதலை ஆக்கினார், சுகத்தில் இருந்து என்னை விடுதலை ஆக்கினார். என்னுடைய இருளின் ராஜ்யத்தில், நான் இருந்த இருளின் ராஜ்யத்தில் இருந்து என்னை விடுதலை ஆக்கி ஒளியின் ராஜ்யத்திலே, குமாருடைய ராஜ்யத்திலே இப்பொழுது என்னை உட்கார பண்ணி இருக்கிறார் என்று விசுவாசிக்காதவனுக்கு இவைகள் எந்த ஆசீர்வாதமும் மேற்கொள்ள முடியாது. அதுதான் அந்த ஆக்கினை தீர்ப்பு. உன்னை மேற்கொள்ள முடியாது, விடுதலையாக்க முடியாது. அதுதான் அந்த ஆக்கினை தீர்ப்பு. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஞாபகம். அப்ப நாங்கள் விசுவாசிக்க ஆரம்பிப்போமானால் இப்பேற்பட்ட அடையாளங்கள் நடக்கும். ஆமென். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார். அப்ப இதுவரைக்கும் பிசாசன் அடிமைத்தனத்தில் இருந்த நாம் இனிமேல் பிசாசை துரத்துகிறவர்களாய் விசுவாசிக்கும் பொழுது, கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார், நான் அவரோடு கூட இருக்கிறேன் என்பதை விசுவாசிக்கும் பொழுது இப்பொழுது பிசாசை துரத்துகிறவனாய் இருக்கிறேன். பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவனாய் அல்ல, பிசாசை துரத்துகிறவனாய் இருக்கிறேன். ஆமென். அப்ப பிசாசை மேற்கொள்ளுகிறவனாயிருக்கிறேன், பாவத்தை மேற்கொள்ளுகிறவனாயிருக்கிறேன், சுவையினத்தை
மேற்கொள்ளுகிறவனாயிருக்கிறேன். ஆமென். எம் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசுகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்த முடியாது. கவனிங்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது நம்மை சேதப்படுத்த முடியாது. எப்பொழுதென்றால் கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார், நான் அவரோடு கூட இருக்கிறேன் என்ற சிந்தை எனக்கு இருக்குமானால் இவைகள் என்னை மேற்கொள்ள முடியாது. வியாதி அசர் மேல் கைகளை வைப்பீர்கள். இவன் ஜெபிக்க கூட சொல்லல, கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஏனென்றால் நான் அவருக்குள் இருக்கிறேன், அவர் எனக்குள் இருக்கிறார். நான் கைகளை வைக்கும் பொழுது அவருடைய வல்லமை என் கரம் மூலமாய் கடந்து செல்லுகிறது, அவர்களை குணமாக்குகிறது. ஆமென். அல்லேலூயா. இவ்விதமாய் கர்த்தரோட பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். ஹல்லேலூயா. அவர்கள் புறப்பட்டு போய் பாருங்க, நம்பாமல் இருந்தவர்கள் இப்பொழுது நம்பிக்கையோடு, முழுமையான ஒரு நம்பிக்கையோடு புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர், கவனிங்கள், அவர்களுடனே கூட கிரிகையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப வசனத்தை நம்பி, அவர் சொன்னதை நம்பி, அவர் சொன்னதை விசுவாசித்து, அவர் செய்து முடித்ததை விசுவாசித்து செயல்படுவோமானால், ஆமென். இப்பதான் நாங்க வாசித்தோம், அவர்கள் நம்பவே இல்லை, அவர்களை கடிந்து கொண்டார். ஆனால் அதற்கு பிறகு இம்மீடியட்டா, இதற்கு பல வருஷங்களுக்கு பிறகு அல்ல, இம்மீடியட்டா, உடனடியாக அவர்கள் நம்ப ஆரம்பித்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறது என்று சொல்லி, இவைகளை செய்யுங்கள் என்று அவர் சொன்ன பொழுது அதை இம்மீடியட்டாய், உடனடியாக நம்பி கிரிகை நடப்பித்தார்கள். ஆனால் நாங்களோ ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், ஆண்டவரே வரத்தை தாரும் ஐயா, ஆண்டவரே வல்லமையை தாரும் ஐயா, ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யும் ஐயா என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டாயிற்று. அவர்கள் உடனடியாய் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடைய கூட இருந்து கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். ஆகவே விசுவாசியுங்கள், உங்கள் மூலமாய் அடையாளங்கள், அற்புதங்கள் நடக்கும். தேவன் தம்முடைய வசனத்தை உங்கள் மூலமா உங்களுடைய வாழ்க்கையிலே, மற்றவருடைய வாழ்க்கையிலே உறுதிப்படுத்துவார். ஆமென். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது, உம்முடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிறது. ஆகவே இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயிர்ப்பிக்கட்டும். அவர்களோடு நீர் கூட இருக்கிறபடினால் பயமில்லை, பயமில்லை, பூரணமாய் விடுதலையாக்கப்பட்டார்கள். ஆகவே அவர்கள் புறப்பட்டு போய் சத்தியங்களை பேசட்டும், சத்தியத்தை அறிவிக்கட்டும். உம்முடைய வல்லமை வரங்கள் அவர்கள் மூலமாய் வெளிப்படட்டும். உம்முடைய வார்த்தை உறுதிப்படட்டும். இவர்களோடு நீர் கூட இருக்கிறீர் என்பது எல்லா விதமான அடையாளங்கள் மூலமா, அற்புதங்கள் மூலமா உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மேன்மையும் மகிமையும் இவர்களை மேற்கொள்ளட்டும், பலிகி பெருக பண்ணட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென், ஆமென், ஆமென். ஆமீன், ஆமீன். கொடுக்கப்பட்ட தேவ செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தரை சித்தமான நாளைய நாளில் இதே வழியிலே சந்திப்போம் பாசர். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அருமையானவர்களே, எங்களுடன் இந்த ஊழியர் பாசர் ஆண்டனி சில்லை இப்ராஹிம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதை. கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்தும். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். Praise the Lord, Pastor. Praise the Lord.